எந்த மாதிரி மலர் பறிக்கணும்னு சில முறைகள் எல்லாம் இருக்கு. அந்த திருக்கோவிலுக்கு சுவாமிக்கு மலரிடும்போது என்னென்னலாம் நம்மளும் அது மாதிரி கடைபிடிக்கணும். அதுக்கு என்னென்ன நடைமுறைன்னு சொன்னா, வைகரை எழுதல், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி, அதற்கப்புறம் குளித்தல், சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி, வேத பொருள்பாடி அப்பொருளே மாபாடி, சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி, பேதித்திறமை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலர். அப்படி ஆடலாம், நீரிலே ஆடுதல் பண்ணணும். ஆக எழுந்தல், குளித்தல், இந்த 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயை துணியில் கட்டிட்டு தான் மலர் பறிப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், குறைஞ்சது பேசாமையாவது ஒரு ஃபோனை பேசிக்கிட்டே பூ பறிக்கிறது, பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பூ பறிக்கக்கூடாது. சுவாமிக்கு பூ பறிக்கிறோம்னு சொன்னால் அந்த எச்சில் பேசும்போது விழுந்துடும் பூவில்.